அறிவு வேணும். அந்த அறிவை கொடுக்கிற ஞான உற்சவ விழா தான் இந்த விழா. உன் வாழ்வில் நடக்கிற 27 உற்சவங்கள் இருக்கிறது. பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் இறக்கிற வரை நீ பார்க்கிற உற்சவங்கள் 27 உற்சவங்கள் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையிலே. இந்த 27 உற்சவத்திலையும் உனக்கு மரியாதை கிடைக்கணும்னா என்ன உற்சவம் வேண்டும்? என்னவா நீ இருக்கணும்? நீ என்னவா இருக்கணும்? யாதானும் நாடாமால் காடாமால் யாதொருவன் நீ முடிக்கணும். யாதொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும். யாரா முடிக்க முடியுமா? ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்று எண்ணாது அறிவுடையோனாறு அரசும் செல்லும். இதுக்கு என்ன வேணும்? இத்தனை உற்சவத்திலையும் நீ சிறப்பான இருக்கணும். என்ன உனக்கு வேணும்? அறிவு வேணும். இந்த அறிவு உற்சவத்துக்கு என்ன பேரு? நீங்க சொல்லுங்க. என்ன பேரு? ஞான உற்சவம். அந்த ஞான உற்சவத்துக்கு உங்களுக்கெல்லாம் ஞானத்தை அளிக்க இருக்கிற, ஞானத்திலே எத்தனையோ மாணவர்களுக்கு ஞானத்தை அளித்தவர் நமது காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கிறாரே, அவருக்கு கூட அவர் படிக்கிற பொழுதே, கல்லூரியில் படிக்கிற பொழுது அவருக்கு ஞானத்தை அளித்து அவரை காவல்துறை கண்காணிப்பாளர் ஆக்கியவர். அப்படிப்பட்ட எல்லோருக்கும் ஞானத்தை அளித்த ஞானமூர்த்தியாக இருக்கிற மரியாதைக்குரிய நமது காவல்துறை தலைவர் அவர்களை வருக என்று மட்டுமல்ல வணங்குகிறேன். அவர் ஞானமூர்த்தி. நீங்களாம் யாருன்னு சொல்லுங்க. நீங்க யாரும் ஞானத்திலே ஒன்று சொல்லுங்க. நீங்களாம் என்னன்னு சொல்லுங்க. ஞான கொழுந்து. சரியா? ஞான கொழுந்தானே. அறிவுச்சுடர் தான். நீங்கள் அறிவுச்சுடரா? நீங்கள் இல்லையா? நான் அறிவுச்சுடர் அப்படின்னா கை தூக்கு, இல்லைன்னா கை தூக்காத. நான் அறிவுச்சுடர், நான் அறிவாளியெல்லாம் கை தூக்கு. தம்பி இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கப்பா. நான் அறிவுச்சுடர், கையை உயர்த்துங்கள். அறிவுச்சுடரெல்லாம் நான் உயர்த்தி விட்டேன், கையை உயர்த்தி. அறிவுச்சுடர். என் அறிவுச்சுடர்களே, உங்களுக்கெல்லாம் எனது சிறந்தாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கையை கீழே போடுங்க. எனக்கு ஒரு பேராசை இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் யார் சிறப்பு விருந்தினர்? காவல்துறையினுடைய தலைவர். அன்றும் தலைவர், இன்றும் தலைவர், என்றும் தலைவர். ஓய்வுங்கிற வார்த்தை எடுக்க சொல்கிறேன் நான். நோ ஓய்வு, அவருக்கு நோ ரிட்டையர்மெண்ட். ஏன் சொல்கிறேனாக்க, காவல்துறை தலைவராக இருந்த பொழுது என்னெல்லாம் செய்ய முடியவில்லையோ அதைவிட அதிகமாக செய்து கொண்டிருக்கிறவர் ஓய்வு பெற்றார் என்று சொல்வது உண்மையா பொய்யா? ஓய்வு பெறாத காவல்துறை தலைவராக இருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் அவர்களே, உங்களுக்கெல்லாம் தன் விடியால் வழிகாட்டியவர். ஒரு பேர் என்ன? ஷியாமலா தேவி. நான் சொல்லுவேன் தேவி. பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிசயங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்மளுடைய காவல்துறையினுடைய மூத்த தலைவர், பெரம்பலூருக்கு காவல்துறை தலைவர் யார்? எஸ்பிஎன் ஆறு. ஒரு யார் பேர் சொல்லாதவன் யார்? ஜெண்டரில் என்ன ஜெண்டர் என்ன? ஒரு பெண் காவல்துறையினுடைய, பெரம்பலூர் காவல்துறை. ஐயா வணக்கம். தப்பாக நினச்சிடாங்க. சக்தி. அவங்க ஒரு சக்தி. என் பாஷையில் சக்தி. என் பாஷையை கண்டுபிடிச்சிட்டாரு வரக்குள்ள. ஸ்வாக்ஸியை என்ன பாஷைக்கு தான் பாஷை தெரியும். ஒரு பாஷை வந்தால் தான் பாஷை தெரியும். தட் இஸ் கால்டு இன் இங்கிலீஷில் லைக் அண்ட் ரைட் மைண்டட் பர்சன் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் அண்ட் ரைட் மைண்டட் பர்சன்ஸ் வில் ஜாயின் டுகெதர். இஃப் தே ஜாயின் டுகெதர் தே ஷுட் நோ த ஹார்ட் டு ஹார்ட். தே ஷுட் நோ த ஹார்ட். தட்ஸ் ஐ. உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வேவ் லென்த். தட் இஸ் கால்டு வேவ் லென்த். தட்ஸ் வேவ் லென்த். அப்படிப்பட்ட உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால், அப்படிப்பட்ட உங்களுக்கெல்லாம் ஒரு சொன்ன உடனே கைத்தட்டினீங்க. எங்கள் அப்பா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ். எப்படி உங்களை எடுத்த உடனே உங்களை மெய் சிலிர்க்க வைத்தார்கள். மெய் சிலிர்த்த நீங்கள் உண்மையான மெய் மட்டும் செலுத்தீர்கள், மனம் செலுத்தீர்கள். பிறகு முதலில் மெய் செலுத்தீர்கள். மெய்னா என்ன? உடல் செலுத்தீர்கள். அவங்க சொன்னதை கேட்டு என்ன பண்ணீங்க? உடல் செலுத்தீர்கள், கைத்தட்டினீர்கள், உடல் செலுத்தீர்கள். கடைசியில் சொன்னாங்களே, எங்கள் அப்பா ஒரு சாதாரண. சொன்ன உடனே என்ன செலுத்தீர்கள்? மனம் செலுத்தீர்கள்.
உயிர் சிலிர்த்தீர்கள், உயிர் சிலிர்த்தீர்கள். உங்களுடைய உடலையும் உயிரையும் சிலிர்க்க வைத்த அன்பிற்குரிய நமது பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் இருக்கிற எஸ்பி அவர்களே, நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அவங்க கூட இருந்து மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய டிஎஸ்பி அவர்களே, அன்பிற்குரிய உதவியாளர்களே, வந்திருக்கிற நண்பர்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். சொல்ல வேண்டியது எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என் ஆசையை யார் நிறைவேற்றுங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள்லாம் டிகிரி ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் எடுத்துங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த கல்லூரியினுடைய ஆண்டு விழாவில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இங்கே உட்காந்துருக்க ஒருத்தர் எனக்கு வந்து சேரணும். அதான் என்னுடைய ஆசை. நீங்கள் சீஃப் கெஸ்ட், நீங்கள் சீஃப் கெஸ்ட் நான் அழைக்கணும். அவங்களுக்கு நம்ம ஸ்கூல்லேருந்து அந்த என்ன பேரட் நடத்தினாங்க, என்எஸ்எஸ் பேரடை நடத்தணும். என் ரூமில் வந்து அங்கே உட்காரணும், என் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் காஃபி சாப்பிட்ணும், என் கூடயே நீங்கள் நடந்து வரணும், என் கூடயே நடந்து வரணும். உங்களை எல்லா அப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்து உங்களை என்ன பண்ணணும், இப்போ ஒரு கோன்னு ஓம்பைகளை அந்த என்ன கொஞ்சம் சொல்லுங்கள், ஓம்பைகளை ஓன்னு கோஷம் போடணும். அப்படி கோஷம் போட்டுட்டு எல்லாரும் உங்களை பார்க்கணும். நீங்கள் இந்த உட்காந்துட்டு நான் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கல்லூரியில் இங்கே கீழே உட்காந்துருந்தவங்கள மாதிரி நீங்கள் சொல்லணும். அதை கேட்டால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, பாட்டை கேட்டுக்கிறேன் உண்மையிலே காதினிலே தேன் வந்து பாயும், காதினிலே தேன் வந்து பாயும். அதை செய்யறதுக்கு யாருக்காவது ஒரு ஆசை இருக்கா? அப்படி செய்கிற ஆசை யாருக்கா இருக்கா? வெரி குட், வெரி குட். நானும் கைத்தட்டுக்கிறேன். சரி, இன்னும் 2 அடுத்து ஆசையெல்லாம் எப்பொழுது வெற்றி பெறும் அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். உன் ஆசை எப்பொழுது வெற்றி பெறும்? நான் சொல்லவா, நீ சொல்லவா, நாம் சொல்லவா? இல்லை அதுக்கு காவல்துறை தலைவர் அவர்கள் சொல்வார் என்னை விட சிறப்பாக. இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், ஆசை எப்பொழுது வெற்றி பெறும்? ஆசை 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 எண்ணமாக உருவெடுக்க வேண்டும். என்னமாக உருவெடுக்க வேண்டும்? எண்ணமாக உருவெடுக்க. எண்ணம் எப்போ சிந்தனையில் என்ன இருக்கணும்? நாம் இந்த காலேஜுடைய ஆண்டு விழாவில் ஞான உற்சவத்தில் ஞானியாக வந்து இன்றைக்கி அறிவு கொழுந்தாக இருக்கிற நாம் அறிவு சுடராக வந்து மேலே உட்காரணுங்கிற ஆசை உனக்கு வரணும். அது எண்ணம் வரணும், எண்ணம் வரணும். எண்ணம் வந்துருச்சா? எண்ணம் வந்துருச்சா? அப்படியே கண்ணை மூடி கற்பனை பண்ணிப்பார். எண்ணம் வந்துருச்சு, எண்ணம் வந்துருச்சு. எண்ணம் என்னவாக வேண்டும்? எண்ணம் என்னவாக வேண்டும்? எண்ணம் செயலாக மாற வேண்டும். எண்ணம் என்னவாக வேண்டும்? எண்ணம் செயலாக மேல வேண்டும். எண்ணமும் செயலும் செய்கிற பொழுது மனதில் என்ன வேண்டும்? முயற்சி வேண்டும். அதற்குரிய முயற்சி வேண்டும். மனதில் எழுச்சி வேண்டும். முயற்சி வேண்டும், எழுச்சி வேண்டும். முயற்சியும் எழுச்சியும் மட்டும் வெற்றி கொடுத்து விடுமா என்ன? இல்லை. அதற்குரிய வேண்டும், பயிற்சி வேண்டும். அதற்குரிய பயிற்சி வேண்டும். காவல்துறை தலைவருடன் கூடினார்கள். ஒரு கூட்டத்தில் பேசணும்னா 1 மணி நேரம் பேசுறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் என்ன பேசணும் சிந்திக்கணும்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இவர் சொல்றாரு பாருங்க, இப்படி ஒரு அறிவு சுடர் சொல்லுகிற பொழுது அறிவு கொழுந்து. நீங்கள் எப்படி இருக்கணும்? சுடர் சொல்லுகிறது, சுடர் சொல்லுகிறது. நீ கொழுந்து. ஏன் உன்னை கொழுந்து என்று சொன்னேன் தெரியுமா? ஏன் உன்னை கொழுந்து என்று சொன்னேன்? நீ தளிர். கொழுந்து என்றால் தளிர். தளிர் என்னவாக வேண்டும்? தளிர் இலை விட்டு செடியாகி மரமாகி மொட்டு விட்டு பூ விட்டு பிஞ்சு விட்டு காயாகி கனியாகிற பொழுதுதான் நீ இப்படிப்பட்ட காவல்துறை தலைவராக அல்லது நமது அன்பிற்குரிய சகோதரி நமது எஸ்பியாக நமது டிஎஸ்பியாக வர முடியும். இப்போ நீ இருக்கிறது என்னவா இருக்க? கொழுந்தாக இருக்கிறாய். இந்த அருமை கொழுந்துகளை நீங்கள் நிறைய பேர் இப்பயே கருவி போக ஆசைப்படுறீங்க. இப்பயே கருவி போக ஆசைப்படுறீங்க. எப்படியாவது போய் நம்ம சீக்கிரமாக கருவி போயிடணும். எவன்டா எதில் போய் மாற்றுறது கருவறுதல்னு சொல்லி கருவறத்துக்கு போகிறீங்க. மற்றவர்களை பற்றி கர்வம் கொள்வது வேறு, நீ கருவி போகிறது வேறு. கருவி போகிறது என்றால் சூரிய வெளியிலே மழை இல்லாத காலத்திலே செடிகள் கருவது போல நீங்கள் கெட்ட விஷயங்களில் போய் கருகி போயிடடா கண்ணுகளா, என் தங்கங்களா, தயவு பண்ணி அப்படி கருகி போயிடாங்கடாடி.
கருகிட்டேன்னு வச்சுக்கிட, அது எதுக்கு தெரியுமா ஆகும்? ஒன்றுக்குமே ஆகாதடா. அது கருவி போனதை எடுத்துக்கிட்டு போய் குப்பையில் தான்டா போடணும். நீ குப்பைக்கு போயிடுடா தங்கம். தங்கம் ஏன்னா போன என் தங்கமான மாணவர்களை, நீ குப்பைக்கு போயிடுடா. அப்படி குப்பைக்கு போயிடக்கூடாதுடா. நீ கருகி போயிடக்கூடாது. கொழுந்துடா, நீ சுடர்டா. நீ தான் நீலாம் அறிவு சுடர் நீ. ஆகவே நீ ஒளிவிட வேண்டும். ஆகவே நறுமை மாணவர்களே, காவல்துறை தலைவர் சொல்லுவார்கள், நீ என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அனுபவத்தின் வாயிலாக அவர் சொல்லுகிற விஷயங்களை கேளுங்கள். காதால் கேளுங்கள், காதால் கேளுங்கள். காதால் கேட்ட பிறகு அதை உங்கள் உங்களுடைய மூளையிலே கொண்டு சென்று சிந்தியுங்கள். மூளைக்கு கொண்டு போய் சிந்தியுங்கள். மூளையிலிருந்து மனதுக்கு கொண்டு வாருங்கள். மனதுக்கு கொண்டு வாருங்கள். மனதிலே கொண்டு வருகிற பொழுது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு தேவையானதையெல்லாம் சேர்த்து கொள்ளுங்கள். மறுபடியும் நீங்கள் உங்கள் பேனாவில் எழுதுங்கள், வாயால் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மினரல் வாட்டர் போல இருக்கும். காதால் கேட்டவுடனே நீங்கள் வாயால் பதில் சொல்லிவிட்டால் அதுக்கு பேர் குழா தண்ணி. அதுக்கு என்ன தண்ணி? குழாய் வாட்டர். டேப்பை திறந்த உடனே மண் வரும், மணல் வரும். சமயத்தில் இப்போ மீன் குட்டி கூட வருது, கறி வருது, எல்லாம் வருது. குழா தண்ணியை திறந்த உடனே பைப் வாட்டர் மாதிரி உன் வாழ்க்கை போயிடக்கூடாது. காதில் கேட்டதை கொண்டு போயிட்டு காதில் கேட்டதை கொண்டு போயிட்டு எங்கே கொண்டு போகணும்? மண்டையில் கேட்டு என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். அந்த மினரெல்லாம் அதில் இருக்கிற சால்ட்டு கெட்டதை எடுத்துடணும். அப்புறம் மனசுக்கு கொண்டு வரணும். யூ ஷுட் ஆட் சம் குட் திங்ஸ். அப்புறம் வாயால் சொல்லணும். மினரல் வாட்டர் வார்த்தை வரும். ஆகவே என் அருமை மகள்களே, என் அருமை மான்களே, உங்களை எல்லாம் மகன்களாக பார்ப்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த விவேகானந்தர் இருந்து உட்கார்ந்திருக்கார், மகனாக ஒருவர். இத்தனை பேர் என்னுடைய மகன்கள் தான் நீங்கள் எல்லாரும். நீங்கள் எல்லாம் இந்த மேடைக்கு என்று வருகிறீர்களோ, அந்த நாள் தான் ஞான உற்சவத்தினுடைய வெற்றி திருநாள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தான நிலப்பரப்பில் முதல் பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே. அறிவு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர் ஐயா உள்ளிட்ட அவையோருக்கும், இந்த அரங்கம் நிறைந்த மாணவ மாணவிகளுக்கும் இருபால் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தினை உரித்தாக்கி மகிழ்கிறேன். கடல் சூழ் கன்னியாய் தமிழ் வாழும் இயற்கை எழில் கொஞ்சும் நீர் வழியும் கழனியும் காடும் மழையும் காற்றும் இயற்கை நிரந்தரமாய் தங்கிவிட்ட கன்னியாகுமரி பகுதியிலே குழித்துறை என்னும் சிற்றூரில் செல்லப்பன் ரத்தினம்மாள் இணையரின் தவ புதல்வன் தங்க தலைவன் இன்றைய நிகழ்வின் முதல்வன். தொடக்க கல்வியை தன் சொந்த ஊர் பகுதியிலும் மேல்நிலை பள்ளி படிப்பை விளவங்கோட்டிலும் படித்து உயர்ந்த பண்பாளர். முத்தமிழ் போற்றும் முச்சங்கம் கண்ட மதுரை மாநகரில் யானைமலை அடிவாரத்தில் வேளாண்மை கல்லூரியில் இளங்கலை வேளாண்மை முடித்தவர். சில்லென்ற சிறுவாணி நீர் குடித்து கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டம் பெற்றார். சட்டங்களை, நுட்பங்களை, சட்ட திட்டங்களை தெளிவுற கற்க இளங்கலை பொது சட்டம் படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்தார். மேலும் வணிக நிர்வாக மேற்படிப்பை பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனத்தில் பயின்றுள்ளார். இணைய வழி குற்றம் தொடர்பான படிப்பை ஹிந்துஸ்தான் பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்தார். குழந்தை கடத்தல் தடுத்தல் தொடர்பான விரிவானதொரு ஆய்வை மேற்கொண்டு குழந்தைகளை பாதுகாக்கும் வழிமுறையை தன் முனைவர் பட்ட ஆய்வாய் முன்வைத்தவர். இவரது பண்பட்ட பணியால் பயனுறுகிறது உலகம். அவ்வகையில் தான் மேற்கொண்ட பணிகளில் சிறப்புற மாண்புற மேன்மையுற பல்லாற்றானும் பணி செய்கிற வெற்றியாளர். இவர் தனது பணியை உதவி காவல் கண்காணிப்பாளராக கோபிச்செட்டிப்பாளையம், சேலம் மற்றும் தருமபுரியில் செய்து வந்த செம்மல். காவல் கண்காணிப்பாளராக திண்டுக்கல், சிவகங்கை, செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் சிறப்புமிக்க ஆளுமையால் கோலோச்சிய தகையாளர். பெருநகர காவல் என்பது பெரும் சவால்தான். குடியிருப்போர் போக வருவோரும் போவோரும் லட்சங்களை தாண்டி அலைபோல ஓயாது அல்லல் தருவன நகரங்கள். அப்படி பெருநகர காவலில் சென்னை மாநகர காவல்துறை இணை ஆணையாளராக பதவியேற்று பதவியை பணியால் நலமடைய செய்த நல்லவர். துணை காவல் எல்லை அலுவலராக விழுப்புரம், திருச்சி எல்லைகளில்
தொல்லை தருபவரை கண்டு காவல் காத்த எல்லைச்சாமி இவர். பணிகள் மேம்பட பயணங்கள் மேம்படுகிறது, பணிகள் மேம்பட பயணங்கள் மேம்படுகிறது, எண்ணங்கள் மேம்பட வாழ்க்கை மேம்படுவது போல தன் நேர்மையான பணித்திறனால் தமிழகம் அறிய, ஏன் தமிழகம் அறிய, இல்லை இல்லை பாரதம் அறிய, உலகம் அறிய தமிழ்நாட்டு காவல்துறை மேற்பார்வையாளராக பணியேற்று பணியை சிறப்பித்தார். கொங்கு தமிழ் கொஞ்சம் கோவையில் காவல்துறை ஆணையாளராக இருந்த பெருந்தகையாளர். காவல்துறைகளின் எல்லை பிரிப்பில் தமிழ்நாட்டு வடக்கு மண்டல காவல்துறை மேற்பார்வையாளராக பணியேற்று சிறப்பித்த பண்பாளர். காவல்துறை கூடுதல் இயக்குனர் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவிலும் தன் பணியை மேன்மையுறச் செய்தார். மேலும் தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு குழு காவல்துறை கூடுதல் இயக்குனராக சிறப்பித்தவர். குற்றவாளிகள் கூடுகிற இடம் சிறைச்சாலை, குற்றவாளிகள் கூடுகிற இடம் சிறைச்சாலை, மணிமேகலை அறச்சாலையாக மாற்றியதை இலக்கியங்களில் படித்திருக்கிறோம். இதை செயல்படுத்த முனைப்பு காட்டிய முன்னவர் இந்த இனியவர். தமிழ்நாடு ரயில்வே துறை காவல்துறை தலைமை இயக்குனராக பணியாற்றிய பண்பாளர். அவசரம் மற்றும் அத்தியாவசியமான மீட்பு பணியாக தீயணைப்பு பணி விளங்குகிறது. அப்பணியில் தன் தலைமையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை இயக்குனராக பணி செய்தவர். காவல்துறை என்றாலே தமிழ்நாட்டில் நினைவு வருகிற மாண்பாளராக தன் பணியால் மேம்பட்டு விளங்குகிற ஆளுமை திறன்மிக்க காவல்துறை வேங்கை இவர். பயிற்சிகளே தன் பணியை திறம்பட நேர் செய்கின்றன, பயிற்சிகளே தன் பணியை திறம்பட நேர் செய்கின்றன. பயிற்சி என்பது அனுபவத்தை மேலும் மெருகூட்டுகிறது என்பது வெற்றி சொல் அல்ல, வெற்றி சொல். அயல் தேசம் சென்று பயிற்சி பெற்ற மாண்பாளர். தன் பணியால் மக்கள் பயனுற பல துறைகளிலும் திறனை வெளிப்படுத்தி உலகம் முழுவதும் உலாவந்த வெற்றி நாயகன் இவர். முத்தாய்ப்பான பணிகளை முன்வைக்கும்போது விருந்துகளும் தம்மை விளம்பரப்படுத்திக் கொள்கிறது. ஆம், உயிர்காக்கும் பிரதமர் பதக்கம், இருமுறை சிறந்த சேவைக்கான ஜனாதிபதியின் தகுதி பதக்கம், முதலமைச்சர் பதக்கம், வீரம், துணிச்சல், வீரமிக்க செயலுக்கான STF போலீஸ் பதக்கம் ஆகிய விருதுகளுக்கு சொந்தக்காரர் நம் விழாநாயகன். எழுத்துகள் என்றும் நிலைத்து நிற்பவை, முகங்கள் பல கடந்தும் முகவரி காட்டுபவை. ஆம், இளமையில் நம்மாலும் முடியும், உனக்குள் ஒரு தலைவன், நீங்களும் ஓர் IPS அதிகாரியாகலாம் உள்ளிட்ட 17 நூல்களை உலகுக்கு தந்த எழுத்தாளர் இவர். புத்தகங்கள் காகிதங்கள் அல்ல, சமூகத்தை மாற்றுகிற ஆயுதங்கள். நூலகங்களே சமூகத்தை விழிப்படைய செய்கின்றன, எழுச்சியூட்டுகின்றன என்பதை உணர்த்த தனக்கு சொந்தமான தனது பூர்வீக இல்லத்தை தாய் தந்தையரின் பெயரில் நூலகமாக்கிய சிறப்புக்குரியவர் நம் விழாநாயகர். உங்களை போன்ற ஆளுமையாளர்களை எங்களுக்கு அடையாளம் காட்டுவதும் உங்கள் ஆளுமையை நாங்கள் தெரிந்து கொள்ள எடுத்துக்காட்டாக்க முன்மாதிரியாக கொள்ள வாய்ப்பளித்த எங்கள் நிர்வாகத்திற்கு நன்றி கூறி உங்களது மேம்பட்ட வருகையை மன மொழி மெய்களால் வணங்கி சிறப்புரை வழங்க வருமாறு வருக என இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். A man who needs no introduction continues to be an inspiration for thousands of youth. We are inviting a great man who has many responsibilities, a sentinel of peace and order. It is none other than our distinguished Chief Guest, sir. Now have Dr. Kokila Madam. Thank you very much for introducing me to the students. Respected Dr. Siva Subramaniam, the founder, chairman of Sri Ramakrishna Group of Educational Institutions. Respected Superintendent of Police, Srimati Shyamala Devi, Perambalur District. Respected Mr. Vivek Anandan, the correspondent. Respected Mr. Marimuthu, the principal. Respected Srimati Subha Lakshmi, the principal of Women's College. Respected Mr. Prabhakaran, the principal of Polytechnic College.
distinguished members of the teaching faculty, members of the press, police officer, Mr. Palanichami, boys and girls, good morning to you. How are you? Okay, I just came all the way from Chennai to ask you, how are you? Are you happy? மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஓகே, அப்படி பார்த்தா தெரியல. ஸோ குழந்தைகளே, உங்கள்கிட்ட ஒரு 2 செய்திகள்லாம் சொல்லணும். ஒன்று, எப்போதுமே கொஞ்சம் மகிழ்ச்சியாக காணப்படுங்கள். அதுக்கான காரணத்தை ஷியாமலா தேவி மேடம் சரியாக சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா கலெக்டர் கிடையாது, எங்கள் அம்மா கமிஷனர் கிடையாது, நான் இன்னைக்கு எஸ்பியாக இருக்கிறேன், அதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே மகிழ்ச்சியாக காணப்படுங்கள். ஏனென்றால் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மட்டும்தான் செய்ய முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு படிங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிங்க, அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறலாம். அதை விட மகிழ்ச்சியாக இருந்தால் கஷ்டப்படலாம். கஷ்டப்படணும்னு இல்லை, படிக்கிறதெல்லாம் கஷ்டம் கிடையாது. படிக்கிறது என்பது ஒரு சுகம். நம்ம சமுதாயம் தெரியாமல் சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு படிங்க. நான் அவங்க படிக்கலை, அதனால் படிக்கிறது என்னமோ கஷ்டம்னு சொல்லி அப்பா அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை படிக்கிறது தான். அது உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா, அது தனியாக வந்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு மெயின் வேலை படிக்கிறது இல்லை, மெயின் வேலை விவசாயம் பார்க்குறது. படிக்கிறது என்பது பார்ட் டைம் வேலை. அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் வந்தீங்கன்னா, இது உங்கள் சேர்மனுக்கு தெரியும், கிராமங்களில் இன்றைக்கும் ஜனங்கள் வீட்டு வேலை பார்த்து, தோட்ட வேலை பார்த்து, ஆடு மாடு மேட்ச், அதுக்கு பிறகு தான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல ஈஸியான வேலை படிக்கிறது. இறையன்பு சார் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, படிப்பது சுகமே. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் பெற்றோர்கள்லாம் பெருசாக படிக்கலை. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க போகிறேன். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேர் உங்கள் அம்மா காலேஜில் சேர்ந்து படித்தாங்க? கை தூக்குங்க. ஒன்லி 1. எத்தனை பேர் உங்கள் அப்பா இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து படித்தார்? ஒரு ஆள் கூட கிடையாது. எத்தனை பேர் நீங்கள் இது வரைக்கும் விமானத்தில் பறந்துருக்கிறீங்க? யாருமே இல்லை. கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி நான் காலேஜில் படிக்கும்போது கேட்டிருந்தா கூட நானும் கையில் தூக்கியிருக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து 10th ஃபெயில், ஹை ஸ்கூல் ஃபெயில் பண்ணி வீட்டில் அடிச்சிடுவாங்கன்னு பயந்து ஓடி போய் இராணுவத்தில் போய் சேர்ந்துட்டார். வீட்டில் வந்து அடிச்சே கொண்டுருவாங்க. ஃபெயில் ஆகிட்டார் 10th. நேராக இராணுவத்துக்கு போனார். 10 வருஷங்களுக்கு தான் திரும்பி வந்தார் எங்கள் அப்பா. எங்கள் அம்மா 7ஆம் கிளாஸ் தான் படித்தாங்க. நாங்கள்லாம் PhD வரைக்கும் படிச்சிருக்கிறோம். ஸோ ஒரு தகப்பனாரும் தாயாரும் நான் படிக்கவில்லை, நான் கஷ்டப்படுகிறேன், எனது பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. ஆனால் அது உண்மை தான், அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீங்கள் இங்கே கஷ்டப்பட வேண்டிய அது கேள்வி தான் கேட்குறேன். உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உங்களுக்கு காலேஜில் சேர்த்து விட்டாங்களே, அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களா? உங்கள் நெஞ்சத்தை தொட்டு சொல்லுங்கள். இந்த காலேஜுக்கு வர்றது போல் அவங்கள கொண்டு போய் திருப்பூரில் இறக்கி விட்டேன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் கிடைக்கும். அதுக்கு எக்கனாமிக்ஸில் என்ன பேர் தெரியுமா? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நான் இங்கே வரலைன்னா வேறு எங்கேயாவது போயிருப்பேன். நீங்கள் காலேஜுக்கு வரலைன்னா, ஸ்கூலுக்கு வரலைன்னா, உங்களை கொண்டு போய் செங்கல் கம்பெனியில் வேலை விட்டிங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்தீங்கன்னா 500 ரூபா கிடைக்கும். அப்போ அந்த 500 ரூபாய்க்கு வேலை நீங்கள் இந்த காலேஜில் செஞ்சீங்களா? கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இதுதான் மிகப்பெரிய கேள்வி. பெற்றோர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை தர வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஒரு நல்ல கல்லூரி, நான் வரும்போது அந்த NCC மாணவர்கள் வந்து அவங்களுடைய ஸ்மார்ட்டாக அவங்க சல்யூட் பண்ணது, பேண்டு ரொம்ப அருமையாக இருந்தது. ஸ்கூல் பேண்ட் ரொம்ப நல்ல தரமாக இருந்தது. சின்ன பிள்ளைகள் இப்படி சிறந்த ஒரு இசைக்கருவியை மீட்டுவார்களா? கேன் தே ரியலி டூ சச் அ குட் பேண்ட்? ஏதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேண்ட் மாதிரி இருந்தது. நல்லா பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த குழந்தைகளை நான் பாராட்டுகிறேன். டான்ஸர்ஸ் நல்லா டான்ஸ் ஆனீங்கம்மா, பரதநாட்டியம் சூப்பராக இருந்தது. ஸோ யாரை உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஐ லைக் டு கங்க்ராச்சுலேட் ஆல் ஆஃப் யூ ஃபார் த வண்டர்ஃபுல் டான்ஸ், பரதநாட்டியம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல தரமான கல்வி நிலையம் இங்கே இருக்கிறது. எஸ்பெஷலி த கேர்ள் ஹூ இஸ் கம்பேரிங், யூ ஆர் ரியலி குட், வண்டர்ஃபுல், யுவர் லாங்குவேஜ், யுவர் எபிலிட்டி டு ஸ்பீக், கம்யூனிகேட், எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன்ட். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு தரமான கல்வி நிலையத்தை டாக்டர் சிவசுப்ரமணியம் அவர்கள் தோற்றுவித்து நடத்திட்டு இருக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதில் என்னையும் அழைத்து வந்து உங்களை அறிமுகப்படுத்தி சில கருத்துக்கள், அடுத்த 1 மணி நேரம் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிடுவோம். ரைட்? கேன் யூ ஹேவ் an agreement between us, you and me, to be happy for the next 1 hour? Number 1. 2, in the next 1 hour we are going to help each other, we are going to teach each other, we are going to be
training each other. It's going to be a mutual tutorial. எப்படிங்க? நாங்கள் ஏதாவது தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள். நாம் இருவரும் சேர்ந்து கலந்துரையாடல் பண்ணி சில முடிவுக்கு வந்துடுவோம் ஒரு 1 ஹவரில். என்னங்க? ஸோ அதுவும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திரு டாக்டர் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 1893 ஆண்டு சிகாகோ நகரம், அமெரிக்கா. நான் அங்கே போயிருக்கிறேன். அமெரிக்க அரசாங்கமே என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் இன்டர்னல் செக்யூரிட்டி, அந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து பயிற்சிக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போயிருந்தேன். பிறகு இந்திய அரசாங்கமே என்னை வந்து ஒரு பயிற்சிக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க. டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கோர்ஸ், அந்த ஏடிஜிபி டிஜிபி அந்த ரேங்கில் உள்ளவங்களுக்கு அமெரிக்கா நாட்டில் சுற்றி பயணம் செஞ்சு அங்கே ஒரு பயிற்சி, மேலாண்மை பயிற்சி. அப்போது செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 1893 சிகாகோ இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ரிலிஜன், அங்கே உலகத்தில் உள்ள சிறந்த மத பேச்சாளர்கள், மத சிந்தனையாளர்கள் எல்லாமே அவங்கவுங்க மதங்களை பற்றிய சிறப்பு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட மதியானம் சாப்பிட்ற நேரத்தில் எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, now it is the speaker from the Indian subcontinent under the British government and Swami Vivekananda is going to speak. பாதி பேர் இருந்துச்சு கிளம்பிட்டான். இந்தியாவிலேருந்து யார் என்ன பேச போகிறாங்க, இவங்கள்ட்ட என்ன தான் இருக்க போகுது, இது வந்து உலகத்தில் ஒன்றும் தெரிஞ்ச விஷயமே கிடையாது, இவங்களுக்கு இங்கிலீஷே பேச வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வெளியே போயிட்டாங்க பாதி பேர். Brothers and sisters of the United States of America, I am Swami Vivekananda from India, one of the greatest spiritual land of the whole universe. We don't hate any religion. We are the refugee of all the religion. We won't like to have peaceful coexistence. This is one part of the country where millions of people love the rest of the humanity. We have the Vedanta. We have the Vedas, Rig Veda, Yajur Veda, Sama Veda, Atharva Veda. Here the concept of womanhood is motherhood. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. இன்னும் புதுசாக இருக்க, எல்லோரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் கூப்பிடுவாங்களே. எங்களை பொறுத்த வரைக்கும் மனித குலத்தில் மற்றவர்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு சகோதரர்கள் சகோதரிகள் அப்படி தான் நாங்கள் நினச்சிட்ருக்குறோம். They are not ladies and gentlemen. They are all sisters and brothers of United States of America அப்படின்னு சொன்னார். அப்போது தான் உலகமே திரும்பி பார்த்தது, இப்படி ஒரு நாடு இருக்குது, எந்த மக்களுக்கும் எந்த துன்பமும் செய்யாத, யாரையும் துன்புறுத்தாத, யாரையும் வெறுக்காத ஒரு நல்ல மதம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் புகலிடமாக வந்த நேல் புண்ணிய பூமி இந்தியா. புரியுதா உங்களுக்கு? எங்கே அடிபட்டாலும் துன்புறுத்தினாலும் யாரும் துரத்தினாலும் வந்து சேரக்கூடிய இடம் இந்தியா. இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு என்னென்னா டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை. எங்களுக்கு எல்லாரும் ஒன்று தான், சகிப்புத்தன்மை. இந்தியா வரலாற்றில் ஏதாவது ஒரு இந்திய நாட்டு மன்னன் மற்ற நாடு மேலே படையெடுத்திருக்கிறானா? படையெடுக்கிறதே தப்பு, ஒருத்தனை துன்புறுத்துறதே தப்பு, ஒருத்தனை வந்து சண்டை போடுறதே தப்புன்னு தனது பதவியே ராஜினாமா பண்ண வந்தாங்க சாம்ராட் அசோகன். இந்தியாவை கிட்டத்தட்ட அணைக்கிற பாதி உலகத்தை பிடிச்சிட்டு துறவியாக போனவன் தான் அசோகன். அப்படிப்பட்ட நாடை பற்றி நாட்டினுடைய பெருமை, எல்லா நாட்டுக்கும் பெருமை இருக்குது இல்லையா? சிறுமையும் இருக்குது, பெருமையும் இருக்குது. அந்த பெருமையெல்லாம் அவர் போய் சொல்லும்போது தான் உலகம் திரும்பி பார்த்தது. அதுதான் சுவாமி விவேகானந்தர். அந்த சுவாமி விவேகானந்தனுடைய மிகப்பெரிய பண்பு என்ன தெரியுங்களா? நான் வரும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி சைலேந்திர பாபு பழைய டிஜிபின்னு சொல்லி ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்கல்ல, அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் பேச வருகிறாருன்னு சொல்லி சுவாமி விவேகானந்தருடைய மாணவர்கள் நம்ம ஷியாமலா தேவியெல்லாம் எனது மாணவி தான். அங்கே காலேஜில் படிக்கும்போது எனக்கு தெரியும். அங்கே மாவட்டத்தில் நான் எஸ்பியாக இருக்கேன். அது 28 வருஷத்துக்கு முன்னாடி, 27 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க. அப்போயே எனக்கு ஷியாமலா தேவி தெரியும். அப்போது அந்த மாணவர்கள்லாம் இந்த மாதிரி சுவாமி விவேகானந்தன் இருக்கிறாரு, அவர் சிறந்த சிந்தனையாளன், பெரிய ஒரு மத பேச்சாளர் அல்லது ஒரு பெரிய ஞானி, ஒரு பெரிய மாங்க்ங்கிற போது ஒரு சன்னியாசி, அவர் பேச வருகிறாருன்னு சொல்லி அவருக்கு ஃபோட்டோவாக போட்டாங்க. அவர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே வாருங்க, என் ஃபோட்டோவெல்லாம் ஒன்றும் போடாதீங்க, அங்கே ராமகிருஷ்ண பரமஹம்சர் எனது ஆசிரியர் இருக்கிறாரு, என்னுடைய குரு, அவருடைய ஃபோட்டோவை போடுங்க, போட்டுட்டு கீழே இவரது மாணவன் இங்கே பேசுகிறான் அப்படின்னு சொல்லுங்க. அவருக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. பெருந்தன்மை கொஞ்சம் பேர்ட்டு தான் இருக்குது உலகத்தில், நிறைய பேர்ட்ட இருக்காது.
குறிப்பாக ஒரு சின்ன பதவியில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பிடிக்கவே முடியாது. போன எடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. சின்ன பதவி, ஏதாவது ஒரு பதவி, அரசாங்க பதவியில். மேடம் சொன்னாங்க அரசாங்க பதவி என்பது ரொம்ப அதிகாரம் மிக்கது, பொறுப்பு உள்ளது. நான் கூட சொல்லுவேன், கலெக்டர் வேலையோ எஸ்பி வேலையோ டிஜிபி வேலையோ என்பது ஒரு பதவி அல்ல, அது ஒரு பொறுப்பு. இட்ஸ் நாட் ஏ பொசிஷன், இட் இஸ் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டின்னா அந்த மாவட்டத்தில் ஏதாவது பிரச்சனைனா அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க. என்னங்க ஆச்சு, 7 லட்சம் பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு விட்டுருக்கிறோமே, ஒரு கார் கொடுத்துருக்குறோமே, ஒரு பெரிய ஆஃபீஸ் கொடுத்துருக்குறோமே, என்ன ஆச்சு? தமிழ்நாட்டில் பெரிய ஜாதி கலவரமோ மத கலவரமோ மத தலைவர்களை வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னா யார்கிட்ட கேட்பாங்க? டிஜிபிகிட்ட கேட்பாங்க. என்னங்க, 8 கோடி மக்கள் வாழும் தமிழ்நாட்டில் மக்களின் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு தருவதற்காக ஆண்டாண்டுக்கு 10,000 கோடி ரூபாயை உங்கள் கையில் ஒப்படைச்சி ஒரு காவல்துறை 1500 காவல் நிலையங்கள் 1,50,000 போலீஸ் அதிகாரிகள் கொடுத்துருக்கோமே, என்ன ஆச்சு? யூ ஆர் ஏ ரெஸ்பான்சிபிள் பர்சன். அரசு பதவி என்பது ஒரு பொறுப்பு, சரி, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த சூழ்நிலையில் பெருந்தன்மை முக்கியங்க. எவ்வளோ பெரிய பதவிக்கு வந்தாலும் நீங்களும் மனிதன் தான். உங்களுக்கும் கோவிட் வரும், உங்களுக்கும் டயபெட்டிஸ் வரும், உங்களுக்கும் ஒரு சாதாரண மனிதன் தான். எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் சரி, நீ ஒரு நாள் செத்து தான் போவ. அந்த பெருந்தன்மை தான் விவேகானந்தர்கள் சொன்னார்கள். எனது ஃபோட்டோ வைக்காதீங்க, எனது ஆசிரியன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிகப்பெரிய மனிதன், அவருடைய ஃபோட்டோ வைங்க, கீழே வேணால் சிறுசாக எழுதி வச்சுக்கோங்க, அவர் வரப்போகிறதில்லை, அவருடைய மாணவன் இங்கே பேசுவான். வரலாற்றில் முதல்ல ஸ்பேஸில் போனது யார் தெரியுங்களா? யூரி காகரின். அதாவது விண்வெளியில் முதலில் பயணித்த முதல் மனிதன் ரஷ்ய நாடு தான். அவங்க தான் முதல்ல விண்வெளிக்கு போயிடுவாங்க, சந்திர மண்டலத்துக்கு போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. கடைசியாக அமெரிக்க நாட்டை சேர்ந்த நெயில் ஆம்ஸ்ட்ராங் கால் பதிச்சான். ஆனால் இந்த யூரி கேகரின் தான் அறிவியல் அறிஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய கதாநாயகன். யூரி கேகரின். அந்த யூரி கேகரினை மட்டும் ஏன் செலக்ட் பண்ணாங்க தெரியுங்களா? நூற்றுக்கணக்கான அறிவியல் அறிஞர்கள், ஏர் இண்டியா அதாவது ஏர்ஃபோர்ஸ் பைலட், சிறந்த இளைஞர்கள் நிறைய பேர் லைனாக நிற்கிறான், நான் தான் முதல்ல விண்வெளியில் பறக்க வேண்டும் ஆசைப்படுறாங்க. ஆனால் கடைசியில் அவரை செலக்ட் பண்ணாங்க 10-15 பேர். இறுதியாக ஒரு 3 பேர், 3 பேருமே சிறந்தவர்கள். யாரை செலக்ட் பண்ணணும்னு யாருக்கும் தெரியல. கடைசியாக ஒரே ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? யூரி கேகரின் இஸ் அ மேன் ஹூ இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் எனி கான்சீட். அதாவது இவனுக்கு தற்பெருமை என்பதே கிடையாது. அறிவியல் அறிஞன், சிந்தனையாளன், விமானத்தை ஓட்டக்கூடியவன், இவனுக்கு தற்பெருமை கிடையாது. ஒரு சிறந்த மனித பண்பு சாமி விவேகானந்தர். இந்த சாமி விவேகானந்தர் உங்களை மாதிரி மாணவர்களுக்கு நிறைய செய்திகளை அனுப்பியிருக்கிறாரு. நீங்கள்லாம் படித்து பார்த்துருப்பீங்க. நான் எனது வாழ்க்கையின் ஒரு பெரிய மறுமலர்ச்சின்னு சொன்னாலே சாமி விவேகானந்தர் அவருடைய எல்லா நூல்களையும் படித்தேன். ஒரு காலத்தில் ஆங்கிலம் கற்க வேண்டும். விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு? கற்றுக்குவோம். அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் till the goal is reached. இதுதான் முதல் பாயிண்ட். arise awake my dear children. விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அம்மாவும் அப்பாவும் கல்லூரியில் படிக்கல, உங்கள் அம்மாவும் அப்பாவும் விமானத்தில் பறக்கவில்லை. விமானம் கண்டுபிடிச்சது 1903 ஆண்டு, விமானம் இந்தியாவுக்கு வந்தது 1930 ஆண்டு. மனிதர்கள் விமானத்தில் பறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சைக்கிள் ரிப்பேர் பார்த்துருந்த 2 பேர் விமானத்தை கண்டுபிடிச்சான். அவன்கிட்ட கேட்டாங்க, ஏங்க விமானத்தை கண்டுபிடிச்சிங்க? பணத்துக்காகவா? இல்லை. தங்க பதக்கத்துக்காகவா? இல்லை. நோபல் பரிசுக்காகவா? இல்லை. இதற்காக உலகத்தில் மனிதர்கள் விமானத்தில் பறக்க வேண்டும், அதுக்காகத்தான் விமானத்தை கண்டுபிடிச்சேன்னு சொன்னான். மிகப்பெரிய நோக்கம். அப்படி இருந்தும் நமக்கு விமானத்தை ஏற முடியல. விழித்துக் கொள்ளுங்கள், நம்ம நிலைமை சரியில்லை என்று சொல்லுவாங்க. சார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சேன்னா நான் தான் உலகத்தில் மிகப்பெரிய மனிதனாக இருக்க முடியும். நான் வந்துட்டு போனோன்னா நீங்கள் எல்லாம் மோட்டிவேஷன் ஆகி கடை எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சு, எல்லோரும் நீங்கள் சொன்ன மாதிரி கலெக்டர், எஸ்பி அப்படின்னு கமிஷனர் உட்காந்து அடுத்த ஆனுவல் டேக்கு உட்காந்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையே கிடையாது. யாரும் யாரையும் மோட்டிவேஷன் எல்லாம் பண்ண முடியாது. அதுதான் சொன்னேன், மாணவிகளே, நான் விளக்கு ஏற்றுறதை விட நீங்கள் ஏற்றுங்க. உங்கள் விளக்கு, உங்கள் வாழ்க்கை. திஸ் இஸ் யுவர் லைஃப், திஸ் இஸ் யுவர் டைம். சைலேந்திர பாபு உங்கள் வாழ்க்கையை விளக்கேற்ற முடியாது. நீங்கள் தான் உங்களது வாழ்க்கையில் விளக்கேற்ற முடியும். அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கையினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய நீ, உண்மையிலே நீ தான் கதாநாயகனா? சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற எவனோ ஒருத்தனுக்கு வேண்டி போய் ஆரத்தி எடுக்கிறான், வேற எவனுக்கோ கொண்டு போய் பாலை ஊற்றுறான் காலங்காத்தால 4 மணிக்கு. ஆடா பாவி, உனக்கு இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அன்னைக்கு கூட நீ எந்திக்க மாட்டேங்கிற 4 மணிக்கு. ஆனால் யாருக்கோ கொண்டு போய் பெரிய இடத்துல போய் தண்ணியை பாலை ஊற்றி அங்கே கீழே விழுந்து நுரங்க விழுந்து செத்தே போயிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன் வாழ்க்கையில் கதாநாயகன் நீயா அவனா? அவனுக்கு என்ன செஞ்சான்?
அவனை தேடி நீ சென்னையில் போனால் அவன் வீட்டில் கதை கூட திறக்க மாட்டான். உனக்கு தெரியுமா? உனக்கு அந்த காவலாளி போட நாயன்னு சொல்லி அடித்து துரத்துவான். மாணவர்களை விழித்துக் கொள்ளுங்கள், அரைஸ் அவேக். நான் சொல்லவில்லை, யார் சொல்கிறது? சாமி விவேகானந்தர். நான் சொல்லுவேன், குழந்தைகளை உங்களுக்கு மோட்டிவேஷன் வரணும்னா ஒரே பாயிண்ட் தான் சொல்கிறேன். கண்ணை மூடிட்டு இன்றைக்கி காலையில் உங்கள் இலையில் சோறு போட்டது யார்? கண்ணை மூடிட்டு இந்த ஆண்டு உன்னை கல்லூரியில் சேர்த்து விட்டது யார்? அந்த ஆள் எப்படி சேர்த்து விட்டார்? அந்த பணத்தை கட்டுறதுக்கு அவர் எங்கே போனார்? யார்கிட்ட கடன் வாங்கினார்? அந்த பணம் எங்கேருந்து வந்தது? ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். அப்படி கூட உனக்கு மோட்டிவேஷன் வரலைன்னா உன்னால் உலகத்தில் எந்த மனிதனாலையும் உன்னால் உற்சாகப்படுத்த முடியாது. பிள்ளைகளை நான் சொல்கிறேன், வருத்தப்பட்டு சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் வேலை பார்த்துருக்கிறேன். பெரிய பெரிய வசதி வாய்ந்தவங்களெல்லாம் பார்த்துருக்கிறேன். பெரிய பணக்காரங்களை பார்த்துருக்கிறேன். ஷாமலாவுக்கு தெரியும், நான் ஒரு மாவட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இதுதான் என் வீடுனா பக்கத்து வீடு பெரிய தொழிலதிபர் வீடு. என் வீடு 7 ஏக்கர். எஸ்பிகள் வீடெல்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போல்லாம் அவங்க எஸ்பி வீடெல்லாம் சரியில்லை. பழைய எஸ்பி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 ஏக்கர் 8 ஏக்கர் 10 ஏக்கர் பங்களோ பயங்கரமாக இருக்கும். நான் ஒரு பங்களாவில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு தான் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு தங்க வச்சிட்டேன். எங்கள் அம்மாவும் அப்பா வந்தாங்க ஒரு காலத்தில். என்னை தாய் பார்க்க வேண்டும், மகன் எந்த மாதிரி வீட்டில் இருக்கிறான், எந்த மாதிரி வீட்டில் வளர்ந்தான் அப்படிங்கிறத எங்கள் அம்மா காட்டி கொடுக்குறதே கூட்டிகிட்டு போனேன். அந்த வீடு பக்கத்து வீட்டு செல்வந்தன். அவர் வீடு எப்படின்னா சென்னைக்கு நான் சென்னைக்கு போகிறதுன்னா திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் வருவேன், ட்ரெயினில் ஏறுவேன், சென்னைக்கு போவேன், மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். அவர் எப்படி போவார் தெரியுமா சென்னைக்கு? அவர் வீடை திறந்ததும் விமான நிலையம்தான். விமானம், தனி விமானம், அதிலே மாதிரி போயிடுவார் அவர். வாங்க சார் எங்கள் விமானத்தில் யாருங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்தியாவில் 1% பணக்காரர்கள் இந்திய நாட்டின் 60% சொத்து வச்சுருக்காங்களாம். அப்படிலாம் இருக்காங்க. பெரிய பெரிய பணக்காரங்களை பார்த்துருக்கேன். அந்த பணக்கார வீட்டு பிள்ளைகள் கூட படிக்கிறாங்க. ஐஐடியில் படிக்கிறான். தெரியுமா உனக்கு? எனக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கர் நிலம் இருக்கும். டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட், ரப்பர் எஸ்டேட். அவர் பையன் எங்கன்னா அமேசான் கம்பெனினா உயர்ந்த பதவியில் இருக்கிறான். மாதம் 10 கோடி ரூபா சம்பளம். அவன் வேலை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி தான் 100 பேரை சொல்லுவேன். பணக்கார வீட்டில் எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகள் கூட படிக்கிறார்கள். ஏன் தெரியுங்களா? அவன் கல்வி இல்லைன்னா அவன் அடுத்த நாள் அவன் ஏழையாயிடுவான். ஒரே நாள் ஏழையாயிடுவான் அவன். அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கல்வி என்பது பணக்காரர்களுக்கு ஒரு ஆபரணம். கல்வி என்பது கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஒரு புகலிடம். கல்வி என்பது எங்களை போன்ற வயதானவர்களுக்கு ஒரு ஓய்வூதியம் அப்படின்னு சொன்னால் யாருங்க? அரிஸ்டாட்டில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறான். அரிஸ்டாட்டில், எஜுகேஷன் இஸ் ஆர்னமெண்ட் இன் ப்ராஸ்பெரிட்டி. பணம் இருந்தாலும் கல்வி வேண்டும். எஜுகேஷன் இஸ் ஏ ரெஃப்யூஜி இன் அட்வர்சிட்டி. நிலைமைகள் மோசமாக இருக்கும் சில நேரங்களில். உங்கள் அப்பாவும் அம்மாவும் உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நோய் நொடி, விபத்து, ஆபத்து, கடன் பிரச்சனை. நாங்கள் எப்படி சார் உனக்கு தெரியும்னா, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தலைமையில் இருக்கும்போது ஆண்டுக்கு 10 லட்சம் மனுக்கள் காவல் நிலையங்கள் வந்து விழுதுங்க ஒரு வருஷத்துக்கு. குற்றங்களை நான் சொல்ல, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அதெல்லாம் வேற, அதை பற்றி நான் சொல்லவே இல்லை. சர்வசாதாரணமாக மனுக்கள் 10 லட்சம். பெண்கள் 75,000 பேர் கணவன் அடிக்கிறான், துன்புறுத்துறான், துரத்துறான், கல் பண்ணுங்க, காப்பாற்றுங்க. மிகப்பெரிய பிரச்சனைகள் மக்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களை காப்பாற்றுறதும் கல்வி. 3வது, இறுதி காலத்தில் எந்த ஆதரவும் இல்லாத போது கல்வி இருந்தால் சாப்பாடெல்லாம் இருந்தால் கூட அவர் சொன்ன மாதிரி சில திருக்குறளையோ இல்லை பாரதியார் என்ன சொன்னார், பாரதிதாசன் என்ன சொன்னார், சிந்தனாளர்கள் என்ன சொன்னாங்க, அந்த கல்வி நமக்கு சாப்பாடு போடும். அதுதான் கல்வின்னு சொன்னார். ஸோ சாமி விவேகானந்தர் சொல்றாரு, அரேஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். அடிப்படையாக கேள்றேன் மாணவ மாணவிகளே, உங்களுக்கென்று ஒரு லட்சியம் இருக்கிறதா? அடுத்த கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. இல்லைன்னா தயவு செஞ்சு இன்னைக்கு வீட்டுக்கு போய் கண்ணை மூடிட்டு எனக்கு இன்னொரு லட்சியம் இருக்கிறதா? நான் யார்? எங்கள் தகப்பனார் யார்? எங்கள் அம்மா யார்? என்ன நிலைமை இருக்குது? 5 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? 10 ஆண்டுகள் கழிச்சு எனது வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனது வாழ்க்கையை நான் மாற்ற வேணுமா வேண்டாமா? இதுவரைக்கும் நான் செஞ்ச வேலை திருப்தியாக இருக்கா இல்லையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு காலேஜில் அனுப்பிச்சாங்களே, நான் ஒரு தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறேன், இங்கிலீஷ் படிக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், ஒரு காமர்ஸ் படிக்கிறேன், எனக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? நான் ஏதாவது செஞ்சுருக்கிறேன்னா? எனது அறிவு திறமையை வளர்த்துவதற்கு நான் ஏதாவது செய்திருக்கிறேனா? எனக்கு என்ற ஒரு லட்சியம் உண்டா? ஒரு கேள்வி கேளுங்க. சார் கூட சொன்னார், கல்வி என்பது கேள்வி கேட்பது அப்படின்னார். சிவசுப்ரமணியம் என்கிட்ட பேசிட்டு இருக்கு சொன்னார். Education is asking questions. Please ask questions, as many questions as possible. Swami Vivekananda says, girl, what is your goal?
ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அதாவது நீங்கள் தான் நான் முதல்ல சொன்னாங்க, உங்கள் வாழ்க்கையுடைய கதாநாயகன் நீ தாங்க. நான் தான் உங்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்களே விளக்கு ஏற்றுங்க, உங்களால் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்த முடியும். அவங்க வேணால் காலேஜ் கட்டுவாங்க, இவ்வளோ அருமையான ஒரு ஆடிட்டோரியம் கட்டி கொடுப்பாங்க, முடிஞ்சால் பஸ் அனுப்பிச்சு வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வருவாங்க, நல்ல ஆசிரியர் பெருமக்களை நியமிப்பாங்க. அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். என்னங்க படிக்க முடியுமா? உங்களுக்காக டாக்டர் சிவசுப்ரமணியன் படிக்க முடியுமா? அந்த மாணவர்கள் உட்காந்துருக்காங்க, அந்த இன்ஜினியரிங் படிக்க மாணவர்கள், அந்த பாடி டெவலப் பண்ணணும் சூர்யா மாதிரி அப்படின்னு போய் ஆசைப்பட்டுட்டிங்கன்னா உங்கள் அப்பா தண்டால் எடுத்தால் முடியுமா? முடியாதுங்க. உங்கள் பாடி டெவலப் பண்ணணும்னா நீ தான் தண்டால் எடுக்கணும். சுவாமி விவேகானந்தோடைய கோல், ஒருவேளை நீங்கள் தான் ஒரு கப்பல் இருக்குது சென்னையில் நிற்கிது, அதில் 2000 பேர். நான் அதை படித்து பார்த்தேங்க. ஒரு கப்பலில் 7500 பேசஞ்சர் போகிறாங்களாம். ஒரு கப்பல், நியூஸ் பேப்பரில் தானே படிக்கிறோம். ஒரு கப்பல், அந்த கப்பலில் 7500 பேர் பயணிக்கிறாங்களாம். 2500 பேர் வேலை பார்க்குறாங்களாம். ஒரு கப்பலில் 40 ரெஸ்டாரண்ட்ஸ். வாட் இஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்? உணவகங்கள், ஹோட்டல். எப்படிங்க? நம்ம காலேஜில் ஒரு ஹோட்டல் இருக்கும், ஒரு கேண்டீன் இருக்குமா? அந்த கப்பலில் 40 கேண்டீன் இருக்கான். பெரிய கப்பல். அந்த மாதிரி கப்பலில் போய் பயணிக்கணும்னு எனக்கு ஆசை தான். சம்பளம் பென்ஷன் பணத்தை வாங்கி போகணும் ஒரு வாட்டி. பெரிய கப்பலுங்க. அது மியாமி பீச்சிலேருந்து போகுது, பேப்பரில் போடுறாங்க, நியூஸ் போடுறாங்க. எப்படிங்க? 7500 பேர் ஒரு கப்பலில் பயணிக்கிறாங்க. அதில் 7 ஸ்விம்மிங் பூல் இருக்கான். நீச்சல் குளங்கள் எத்தனை ஒரு கப்பலில் அது வச்சுருக்குறாங்க. இப்போது அந்த கப்பலினுடைய மானமே நீங்கள் தான் வச்சுக்கோங்க. கற்பனை பண்ணி பாருங்க. கப்பல் இருக்குது, 2500 ஊழியர்கள் இருக்கிறாங்க, 7500 பேர் பயணிக்கிறாங்க, நீங்கள் உட்காந்துட்டீங்க. இப்போது பெட்ரோல்லாம் போட்டாச்சு, டீசல், கப்பலில் உள்ள டீசல்லாம் போட்டாச்சு, அங்கே சிக்னல்ஸ்லாம் வருது. சார் நீங்கள் ஆரம்பிக்கலாம் சார், மியாமி பீச்சில் இருந்து நீங்கள் நியூயார்க் சிட்டிக்கு போகலாம் சார் சொல்கிறான். இப்போது உங்களுக்கு எங்கே போக வேண்டும் என்பது தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. கையில் ஒரு மேப்பும் கொடுத்துட்டான். நீங்கள் தான் கப்பல் மாலுமி. அந்த 7500 சொல்லுவான், சார் போங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, போகணும் சார், இங்கே போங்க. நான் போக மாட்டேன், என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்கிறது, நான் ஏழை, எனக்கு அறிவு கிடையாது, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னனால என்ன செய்ய முடியும்? இன்னும் சொல்கிறாங்க 7500 பேர், 2500 பேர். கம்பெனிக்காரன் சொல்கிறான், கிளப்புங்க. எங்கே போகணும்னு உங்களுக்கு தெரியலன்னா உங்களால் எதுவும் பண்ண முடியாது. நான் போன வாரம் சென்னையிலேருந்து குவைத்துக்கு போனேங்க. குவைத், அங்கே உள்ள இந்தியர்கள் நம்மளை கூப்பிட்டாங்க, எங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, இன்ஜினியர்கள்ட்ட பேசுங்க, உற்சாகப்படுத்துங்க, காவல்துறை அனுபவங்களெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கூப்பிட்டாங்க. விமானம், பயங்கரமான விமானம், பெரிய விமானம். இந்த விமானக்கு சென்னையிலேருந்து விமானத்தை 10,000 அடிக்கு மேலே போயாச்சு. இப்போது 10,000 இல்லை, அந்த விமானம் 40,000 அடிக்கு போகுது உயரம். 40,000 அடி மேலே போகுது, பறக்குது. மேலே போன பிறகு எங்கே போக வேண்டும் என்பது தெரியவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்கேயும் போக முடியாது. அதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, கோல். வாட் இஸ் யுவர் கோல்? கல்வி ஒரு கோல், உடல் நலம் ஒரு கோல், மனித உறவுகள் ஒரு கோல், ஒரு கல்லூரியில் சேரணும் அப்படிங்கிறது ஒரு கோல், ஒரு நல்ல வேலையில் சேரணும் என்பது கோல், உங்களுக்கு பிடித்தமான ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணணும் என்பது ஒரு கோல். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ஆஸ்கிங் எ பேசிக் கொஸ்டின். ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் யூ கேன் கிவ் மீ அன் ஆன்சர். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவைப்படுகிறது? வாட் இஸ் தட் எ மேன் நீட்ஸ் இன் ஹிஸ் லைஃப்? ஓகே, இஃப் யூ கிவ் த குட் ஆன்சர், ஐ வில் கிவ் த புக். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்க. அதுக்கு பேர் தான் சார் சொன்னார் டிசையர். நோயிங் வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஆசை. சொன்னார், ஆசை இருந்தால் எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் வருந்தால் செயலில் இருக்கும், செயல் வந்தால் பழக்கமாயிடும், பழக்கமாயிருந்தனா அது உன்னுடைய ஒரு கேரக்டராக மாறிடும், சாதித்து விடலாம். ஸோ வாட் இஸ் தட் எ மேன் நீட்? மனிதனுக்கு என்னென்ன தேவைப்படுகிறது? எஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒரு நல்ல பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஒரு நூல் புத்தகமாக கொடுப்பேன். ஸோ இலக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும்? ஏனென்றால் இந்த விஷயங்கள், இந்த தேவையெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது. இது ஒன்றும் யாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். எஸ், ஹலோ, யார்? நீங்கள் தான் அந்த லீடிங் பரதநாட்டியம் டான்ஸரா? வாங்க, உங்கள் பேர் என்னங்க? வாட்ஸ் யுவர் நேம்? அப்படி சொல்லக்கூடாது. வாட்ஸ் யுவர் நேம் கேட்டால், சார் மை நேம் இஸ் சத்யா. எப்படிங்க? வாட்ஸ் யுவர் நேம்?
My name is Satya. இல்ல. Sir? Yes. My name is Satya. இப்படிதான். This is communication. என்ன, what are you studying? Commerce. அப்படி சொல்லக்கூடாது. Sir, I am studying commerce. Sir, I'm studying commerce. அதுவும் தப்பு தான். Sir, I am studying third year commerce. Sir, I'm studying third year commerce. அதுவும் பத்தாது. This is communication. Communication. Sir, I am studying first year. Sir, I'm studying communication. Commerce. Okay. I am studying third year commerce in Sharada College of Arts and Science, Perambalur. திருப்பி சொல்லுங்க. Sir, I'm studying commerce, Department of Commerce. Yes. BCom third year. Become third year. Sharada College from Women's. Sharada College for Women. Perambalur. Perambalur. Congratulations. Thank you. That was a good communication. Okay. ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும்? Kalvi. கல்வி. நல்ல ஆன்சர். ஒரு மனிதனுக்கு கல்வி என்பது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் வயதானவராக இருந்தாலும் சின்ன பையனாக இருந்தாலும் கல்வி. வாட் இஸ் எஜுகேஷன்? கல்வி என்றால் என்ன? வாட் இஸ் எஜுகேஷன்? வாட் இஸ் எஜுகேஷன்? இவங்க ஹலோ. எஸ், அவங்க நல்லா பாயிண்ட் சொல்லிட்டாங்க. ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது கல்வின்னு சொல்லிட்டாங்க, ஒத்துக்கிட்டேன். வாட் இஸ் எஜுகேஷன்? கல்வி என்றால் என்ன? அதுக்கும் சாமி விவேகானந்தர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பூரா சாமி விவேகானந்தர் தான். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? Jayashree. இப்போ தானம்மா சொன்னேன். I'm Jayashree. சார், Sir, I'm I'm Jayashree. Jayashree. Jayashree, can you say a few words about you? Can you introduce yourself to all this gathering, the big gathering? Can you introduce yourself to them? Yes. Yes. இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஜெயஸ்ரீ, தாண்டி வாங்க, தடையை உடை தெரியுங்க. வாங்க வாங்க வாங்க. எஸ், ஜெயஸ்ரீ is here. She is going to talk now. Jayashree, please tell me about you. Please introduce you to this August gathering. இந்த மாபெரும் சபையில் நடந்து விட்டால் நீங்கள் உங்கள் தலையில் மாலைகள் விழ வேண்டும் சொன்னாங்க. அதே மாதிரி ஜெயஸ்ரீ சொல்லுங்க, இந்த மாபெரும் சபையில் நீங்கள் யாருங்கிறத சொல்லுங்க, அறிமுகப்படுத்துங்க, உங்களை பறைசாற்றுங்கள். ஆங்கிலே இன் இங்கிலீஷ், ஆங்கிலேனா ஃப்ரெஞ்சு, ஆங்கிலே parle anglais means speak in English. Yes. Okay, yes. I'm Jayashree from English Department of First PG English, Sri Sarada College for Women, Perambalur. Very nice, thank you. Quick பிடிச்சிங்க. Okay, now the question is, why should we learn? What is education? கல்வி என்றால் என்ன? கல்வி என்றால் என்ன? நமக்கு கல்வி வேணும்னு சொல்லிட்டாங்க. நல்ல வார்த்தை, எனக்கு பிடிச்ச வார்த்தை கல்வி, எஜுகேஷன். நல்லா சொல்லிட்டீங்க, தப்பிச்சிட்டிங்க நீங்கள். அப்பா அவங்க போயிட்டான்டா நம்மளை விட்டு சனி அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, சரி, ஓகே, நம்ம தப்பிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. ரைட். ஹாய், கல்வி என்றால் என்ன? உங்கள் அம்மா அப்பா படிக்கலை அப்படின்னு அவங்களுக்கு கல்வி இல்லைன்னு சொல்லிடலாமா? சொல்ல முடியாது இல்லையா? எஸ். சிலர் கேட்பாங்க, ஏன் சார் படித்தா தான் பெரிய ஆள் ஆக முடியுமா? ஆமான்னு சொன்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காமராஜர் படித்தாரா? அவர் தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார்ல, நல்ல சிஎம்மாக இருந்தார்ல. ஆனால் அதுக்கு சரியான பதில் என்னென்னா, காமராஜர் பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரியிலேயோ கற்கவில்லை. அவர் வீட்டில் படித்தார், தெருவில் படித்தார், சிறைச்சாலைகளில் படித்தார். புரியுதுங்களா? அவர் புத்தகத்தை படிக்கவில்லை, மனிதர்களை படித்தார். தமிழ்நாடு முழுவதும் சென்று படித்தார். தமிழ்நாடுனுடைய புவியியலை படித்தார், உலகத்தின் வரலாறை படித்தார், மனிதர்களுடைய மனங்களை படித்தார். எனவே அவரும் கல்வி கற்றவர் தான். ஜெயஸ்ரீ சொல்லுங்க, ஏன் கல்வி வேண்டும்? கல்வி என்றால் என்ன? தப்பு இல்லைங்க, ஒரு பதில் தான் உண்மையான பதில் கிடையாது, நீங்க சொல்றதுதான் பதில். கல்வி என்றால் என்ன? வாட் இஸ் எஜுகேஷன்? வாங்க வாங்க ஜெயஸ்ரீ சொல்லுங்க. பயமா இருக்கா? ஒரு நபர் ஆப்பிரிக்கா நாட்டில் சிங்கத்தோட விளையாடக்கூடியவர். யாரோட விளையாடுவார்? சிங்கம் வளர்க்குறவர், சிங்க கூட தான் விளையாடுவார். சிங்கத்தை கட்டிப்பிடிச்சு விளையாடுவார். அவர் ஆஸ்திரேலியாவில் வர சொல்லி எங்கள் மத்தியில் பேசுங்கள் அப்படின்னு எங்கே கூப்பிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டில்.
வாங்க சார் பேசுங்கன்னு உடனே ஐயோ எனக்கு பயமாக இருக்குங்க. யார் அவர்? சிங்கத்திட்ட விளையாடுறவர், சிங்கத்தை வளர்க்குறவர். மேடையில் வந்து பேசுங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது சார். இவங்கள பாருங்கள், என்னையே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவன் மூஞ்சியில் பார்த்தா ஏன்ட்ட கேள்வி கேட்பான் போல இருக்கு. பார்த்துருக்காங்க. எஸ், வாட் இஸ் எஜுகேஷன்? கல்வி என்றால் என்ன? நம்மளோட பூரண, நல்லா சொல்றீங்க, கரெக்ட். எஸ் எஸ், நம்மளோட பூரண குணத்தை வெளிப்படுத்துவது. நம்மளுடைய பூரண குணத்தை வெளிப்படுத்துவது. அதுதான் சாமி விவேகானந்தரே சொன்னார். எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் விச் இஸ் ஆல்ரெடி இன் மேன். மனிதனுக்கு உள்ள எல்லா திறமைகளும் இருக்குது. அதான் அவங்க பூரண குணம்னு சொன்னாங்க. நம்மகிட்ட எல்லா குணங்களும் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது. அதை வெளிப்படுத்துவது தான் கல்வி. ஐ ரியலி லைக் இட்ஸ் அ குட் ஆன்சர். இட்ஸ் அ வெரி குட் ஆன்சர். ஜெயஸ்ரீ, அந்த ஃபோனை கொடுங்க, என்னுடைய ஃபோனை கொடுங்க. ஜெயஸ்ரீ நல்ல பதில் சொன்னாங்க இல்லைங்களா? பூரணத்துவம் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க. ப்ராப்ளி அதுக்கு பேர் வந்து நமது திறமைகள். ஜெயஸ்ரீ அருமையான பதில் சொல்லிட்டீங்க, ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் உன் ரசிகன். ஐ எம் எ ஃபேன். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? சூப்பர். வேறு புக்கு கொடுத்துடலாம். அதாவது கல்வி என்பது உங்களுக்குள்ளே மறந்து கிடைக்கும் நிரந்தரமான திறமைகள், உங்களுடைய ஆற்றல்கள். உங்களுக்கே தெரியாது, ஜெயஸ்ரீக்கே தெரியாது எனக்குள்ள என்ன ஆற்றல் இருக்குது. விமானத்தை ஓட்டக்கூடிய ஆற்றலும் உனக்குள்ள இருக்குது, தெரியுமா? 6 மாதம் பயிற்சி கொடுத்தால் உங்களால் விமானத்தை ஓட்ட முடியும். உண்டா இல்லையா? 6 மாதம் பயிற்சி கொடுத்தா உங்களால் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா முடியாதா? 6 மாதம் பயிற்சி கொடுத்தால் தமிழில் சிறப்பாக பேச முடியுமா முடியாதா? 6 மாதம் பயிற்சி கொடுத்தால் உங்களை ஒரு தன்னார்வ பேச்சாளராக மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா? முடியும். ஒரு பாடகராக முடியுமா முடியாதா? நடனமாக நல்லா பண்ணுறீங்களே, சிறப்பாக பண்ணுறீங்க ஜெயஸ்ரீ. ஸோ மனிதனுக்குள் கிடக்கும் மாபெரும் ஆற்றல்களை வெளியில் கொண்டு வருவது தான் கல்வி. பிள்ளைகளே, சத்தியமாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற 2000 பேரையும் கொண்டு போய் சில பயிற்சி நிறுவனத்தில் கொண்டு போய் நிறுத்தி 6 மாதங்கள் போயிங் 777 என்கிற விமானத்தை ஓட்டுவதற்கு பயிற்சி கொடுத்தால் கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே விமானத்தை ஓட்டிடுவீங்க. அதுதான் பயிற்சி. இதே மாதிரி டான்ஸ் ஆடினாங்க, நமக்கும் ஆடலாம். ஒரு மாதம் பயிற்சி உண்டா இல்லையா? ஸோ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நமக்கு நிறைய பேருக்கு நமக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்குது என்பது நமக்கு தெரியாது. இல்லை, நீங்கள் திறந்தே பார்க்கல. உங்கள் மூளையை திறந்தங்க என்ன இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு சிந்திக்கும் திறன் இருக்கிறது, எவ்வளோ தூரத்துக்கு அறிவாற்றல் இருக்கிறது, எவ்வளோ தூரத்துக்கு ஞாபக சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் இதுவரை திறந்து பார்க்கவே இல்லை. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையிலேருந்து பெரம்பலூருக்கு வந்தேன். எப்படி தெரியுங்களா? சைக்கிளில் வந்தேன். சைக்கிள் எதுக்குன்னா, அது 600 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டணும். அப்போ தான் நீ உண்மையான சைக்கிளிஸ்ட் அப்படின்னு அந்த ஆடெக்ஸ் நிறுவனம் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான். சைலேந்திர பாபு சூப்பர் ரந்துனோர் அப்படின்னா ஃப்ரெஞ்சு மொழியில் உண்மையான சைக்கிள் ஓட்டும் வீரன் சொல்லி ஒரு பட்டம் கொடுப்பான். அதுக்கு சென்னையிலேருந்து இந்த இதில் கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியுமா? ஓகே. வந்தவாசியிலேருந்து செங்கல்பட்டு திருப்பி சென்னைக்கு போனால் 600 கிலோமீட்டர் தொடர்ந்து சைக்கிள் ஓட்டணும். எனக்கு வயசு 55. அப்போது வெயில் பயங்கரமான வெயில். இடையில் நிற்கக்கூடாது, நிறுந்தால் முடிய முடியாது. வெயிலுங்க, பயங்கரமான வெயில், காற்று, பயங்கரமான காற்று, சாப்பிட்றதுக்கு கிடையாது ஈஸியாக. ஸோ இந்த சூழ்நிலையில் நான் 40 மணி நேரத்துக்குள்ள முடிச்சு அந்த பட்டத்தை வாங்கிட்டேன். 55 வயசு. அப்போ தான் எனக்கு தெரியும், எனது கால்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, எனது இருதயத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது, எனது மூளைக்கு அவ்வளவு தாங்கும் சக்தி. உயிரே போனாலும். என்னுடைய பயிற்சியாளர் பேர் சுந்தர். சைலேந்திர பாபு சார், 600 கிலோமீட்டர் சைக்கிள் வந்து இந்த சம்மரில் ஓட்டுறது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை சார். எல்லாருமே பயங்கரமாக ஓட்டக்கூடியவங்க, சின்ன பசங்க, அவங்களால ஓட்ட முடியுமா? நான் சொன்னேன், சுந்தர் சார், என் உடம்புல உயிர்னு ஒன்று இருந்ததுன்னா நான் ஓட்டிடுவேன். உயிர் மட்டும் இருக்கணும், செத்துறக்கூடாது. நான் செத்தா ஓட்ட மாட்டேன், விட்டுருங்க, பாடியை கொண்டு புதைச்சிருங்க. ஆனால் உயிர்னு ஒன்று இருந்தால் ஓட்டிடுவேன். ஸோ மை டியர் சில்ட்ரன், திஸ் இஸ் வெரி 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 கிரிட்டிக்கல். பார்த்தீங்களா? நான் பார்த்துட்டேன். என் காலில் எவ்வளோ பவருங்கிறத பார்த்துட்டேன், என் இருதயத்தில் எவ்வளோ பவர் இருக்குங்கிறத பார்த்துட்டேன். உங்களால் பார்க்க முடிஞ்சுதா என்பதுதான் கேள்வி. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு புத்தகத்தை படிக்கும்போது ஒரு கதை எழுதியிருப்பாங்க. அந்த புத்தகத்தில் அந்த கதை எப்படின்னா, ஒரு நபர் வந்து ரோட்டில் ஒரு ஆள் உட்காந்து ஒரு பெரிய பெட்டிக்கு மேலே உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அதுதான் கதை. இவன் போய் கேட்குறான், என்னங்க ஒரு பெட்டிக்கு மேலே உட்காந்துருக்கீங்கள, பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்கள,
ஏங்க நான் தான் உட்காந்துருக்கேன்ல பெட்டிக்கு மேலே, அதில் ஒன்றுமே இருக்காதுங்க. சரிங்க, 25 வருஷமாக ஒரு பெட்டிக்கு மேலே யாரும் பிச்சை எடுக்கிறீங்க, அந்த பெட்டிக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு திறந்து பார்த்தீங்களா? இல்லவே இல்லை சார். சரி, இப்போ திறந்து பாருங்க. அவன் திறந்து பார்த்தா அதில் 1,00,000 தங்க நாணயங்கள். ரோட்டோரமாக கடந்த ஒரு பெட்டி, அந்த பெட்டியில் உட்காந்து பிச்சை எடுக்கான் 25 வருஷம். உள்ளே திறந்து பார்த்தா 1,00,000 தங்க நாணயங்களுக்கு மேலே உட்காந்து எனக்கு ஒரு 5 ரூபா கொடுன்னு பிச்சை எடுக்கிறாங்க. எனவே தான் பிள்ளைகளே, இங்கே இருக்கக்கூடியது 1,00,000 தங்க நாணயங்கள். ஒரு டிகிரி படிச்சுட்டு போய் எனக்கு சும்மா ஒரு 10,000 கூட 20,000 கூட 30,000 கூட பிச்சை எடுக்காதீங்க. டேய், 2 லட்ச ரூபா கொடுக்குறியா? அப்போ தான் வருவேன். கொடுக்குறீங்களா 5 லட்சம் ரூபாய்? அப்போ தான் வர முடியும். நீங்கள் பேசுகிற ஆங்கிலத்தில் எந்த ஸ்கூலில் வேணாலும் உங்களை கூப்பிடணும். இந்த மாணவி வந்தால், எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால், எங்கள் பிள்ளைகள்கிட்ட சந்தித்தால், பிள்ளைகளை அவங்க பார்த்தாலே அவங்களுக்கு ஆங்கிலம் வந்துவிடும். எங்கள் பிள்ளைகளை இவங்க பேசுகிற பேச்சை கேட்டாலே இவங்களுக்கு தமிழ் மொழி வந்துவிடும். எங்கள் பிள்ளைகளுக்கு அவங்களுடைய அந்த மனநிலையை பார்த்தாலே ஆங்கிலம் வந்துவிடும், கணிதம் வந்துவிடும், அறிவியல், அவங்க சொல்லும் உதாரணத்தை பார்த்தாலே குழந்தைகளுக்கு அறிவியல் கற்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிடும். ஆசிரியர் பெருமக்களே, நமது வேலை குழந்தைகளை படிக்க வைக்கிறதல்ல, படின்னு சொல்கிற தர முடியாது. ஆனால் நீங்கள் அதை கண்டுபிடிப்பதற்கு நான் உதவி செய்ய முடியும். எஜுகேஷன் இஸ் டிஸ்கவரி. யார் சொன்னீங்கல்ல, எஜுகேஷன் என்றால் கல்வி என்றால் என்ன? கல்வி என்பது கண்டுபிடிப்பு. நேற்றுக்கு வரைக்கும் பூமி சுத்ததுன்னு தெரியாது, இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம், கண்டுபிடிப்பு. நேற்றுக்கு வரைக்கும் ஒரு ஆங்கில வார்த்தைக்கு பொருள் தெரியாது, இன்னைக்கு தெரியும், டிஸ்கவரி, கண்டுபிடிப்பு. கல்வி என்பது நேற்றுக்கு வரைக்கும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தெரியாது, இன்னைக்கு தெரியும், கண்டுபிடிப்பு. நேற்றுக்கு வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எப்படி போடணும்னு தெரியாது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு, இன்னைக்கு தெரியும், கண்டுபிடிப்பு. கல்வி என்பது கண்டுபிடிப்பு. அவன் சொன்னார், the duty of the teacher is to awaken the joy of learning. ஓகே, இந்த காற்றுல நைட்ரஜன் இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டான், கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான், ஆக்சிஜன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். நம்ம கண்டுபிடிக்கணுமே. எப்படி கண்டுபிடிக்கிறது? மூக்க மட்டும் மூடி பாருங்க, ஆக்சிஜன் இருக்கா இல்லையான்னு தெரியும். எப்படிங்க காற்றுல ஆக்சிஜன் உண்டா இல்லையா கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கலாம்? மூக்கையும் வாயையும் மூடினா போதும், 5 நிமிஷம் கதை முடிஞ்சு போச்சு. அப்போ ஆக்சிஜன் மனிதனுக்கு தேவை. இந்த ஆக்சிஜன் யார் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? யார் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ஆக்சிஜன் என்பதை கண்டுபிடிச்சா யார் தெரியுங்களா குழந்தைகளே? எனி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் கை தூக்குங்க. கெமிஸ்ட்ரி இப்போ தூக்க மாட்டாங்க, ஏதாவது கேள்வி கேட்டு தெளிச்சிருவோம் அப்படின்னு. ஹலோ, எஸ், ஹூ டிஸ்கவர்ட் ஆக்சிஜன்? இழுக்கிறோம்ல, இதை கண்டுபிடிச்சது யாரு? ஹாய், எஸ், Joseph Priestley. Priestley, okay, Joseph Priestley. Very nice, good answer, Roger, congratulations. Yes, Joseph Priestley என்பவருக்கு தான் அந்த பெயர் கிடைச்சது. ஆனால் ஒரிஜினலாக கண்டுபிடிச்சது ஆந்தன் லாவாய்சியர். அவருக்கு அந்த பெயர் கிடைக்கவில்லை, ஆனால் ஜோசப் பிரிஸ்லிக்கு தான் அந்த பெயர் கிடைச்சிருக்கு. ஆந்தன் லாவாய்சியர் ஆக்சிஜன் ஆசிட் வேலை பார்க்கும்போது வெளியே வரக்கூடிய ஒரு காற்று தான் அது. அதுக்கு தான் ஆக்சிஜன் போட்டார். என்ன பண்ண தெரியுமா? கொலையை வெட்டி கொண்டாங்க. அந்த லாவாசியரை படுகொலை செய்தார்கள். இப்படிப்பட்ட அறிவியல் அறிஞர்லாம் தேவையில்லை பிரெஞ்சு நாட்டில் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வாட் இஸ் எஜுகேஷன்? கல்வி என்றால் என்ன? ஹலோ, என்ன படிக்கிறீங்க? எஸ், என்ன படிக்கிறீங்க? எஸ், Computer science. BSc Computer Science. சத்தம் போட்டு சொல்லுங்க. What are you studying? BSc Computer Science. அது பத்தாது, பதில் முழுமையாக இல்லை. Hi, what are you studying? BSc Computer Science. That is not complete. முழுமையா சொல்லுங்க. Sir. Sir, BSc Computer. Sir, BSc Computer Science அல்ல. Sir, I am studying BSc Computer Science in Sri Ramakrishna College of Arts and Science. சொல்லுங்க பாப்போம். Yes. Sir, BSc Computer. போல்டா சொல்லுங்க. Sir. நான் உங்களை ஒன்றும் பண்ண போறதில்ல. I am trying to teach you. Okay, yes. Sir, BSc Computer Science, sir. Okay. Sri Sarada for Women's Perambalur. Okay, Sri Sarada College of Women, Perambalur. Sir, I am studying BSc Computer Science, 3rd year in Sri Sarada College for Women, Perambalur. சொல்லுங்க. Sir, Yes.
BSc Computer Science, sir. எஸ். Third year, sir. திருப்பி சொல்லுங்க. எஸ். ஒரு குழந்தை எஸ். Sir, I am Divya. திவ்யா, ஓகே. I am studying BSc Computer Science. எஸ். Sri Sarada Women's Perambalur. எஸ். என்ன செய்றாங்க? Farmer, sir. My father is a farmer. What's your mother doing? Farmer, sir. அம்மாவும் ஃபார்மரா? வெரி குட். வாட் இஸ் தட்? உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் உங்கள்கிட்ட நீங்கள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு சொல்லலை. நான் ஒரே கேள்வி தான் கேட்குறேன். உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. வாட் இஸ் தட் யூ ஆர் கோயிங் டு டூ? அவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி. Sir. ஒரே ஒரு தேர்வில் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கி உங்கள் அம்மாட்ட போய், மாம் லுக் அட் திஸ் இஸ் யூனிவர்சிட்டி ரேங்க் மை டியர் மாம், அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் என்ன ஏற்படும்? மகிழ்ச்சி. யா. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், கல்வி என்பது கண்டுபிடிப்பு, கல்வி என்பது பயிற்சி, கல்வி என்பது என்ன? வாட் இஸ் எஜுகேஷன்? எஸ். யாராவது? Hello, sir. எங்கே இருக்கிறாங்க? ஹலோ. Sir. எங்கே? Good morning, sir. I am here. யூ ஆர் தேர். குட் மார்னிங். எங்கே இருக்கிறாங்க? எஸ், அங்கே வாங்க. Kayalvili, studying 3rd BA History in Sri Sarada College for Women. Myself, Kayalvili. அப்படி சொல்லக்கூடாது. My name is Kayalvili. Okay. My name is Kayalvili. I am studying 3rd year. BA History, sir. BA English Literature. History. Yes, BA History. நல்ல படமா? மனித குலத்தின் வரலாறு 3000 ஆண்டுகளாக எழுதப்பட்ட வரலாறு இருக்கிறது. கன்ஃபூஷியஸ், அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், அசோக். என்ன எழுதியிருக்கார் தெரியுமா? சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் எழுதியிருக்காண்டா உன் முன்னோர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அவருக்கு பேர் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? மொழியியல் ஆராய்ச்சியாளன் இங்கிலாந்துலேருந்து வந்து நமது முன்னோர் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறான். போன வருஷம் IAS கேள்வியே அதுதான். வாட் இஸ் த நேம் ஆஃப் த இங்கிலீஷ் லிங்குவிஸ்ட் ஹூ ஹேஸ் deciphered த edicts ஆஃப் எம்பரர்? ஜேம்ஸ் பிரின்சப். அவருக்கு பேர் என்னங்க? ஜேம்ஸ் பிரின்சப். ஓகே. IPS படிக்கிற மாணவிகள் இப்போதிலிருந்தே உங்களுடைய பாடங்களை கவனம் செலுத்தி சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் அறிவியலையும் மனித வரலாறையும் புவியியலையும் இந்திய அரசியல் சட்டத்தையும் இந்திய பொருளாதாரத்தையும் உலக பொருளாதாரத்தையும் இந்தியாவிலும் உலகத்திலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பத்திரிகைகளில் படிக்க வேண்டும், நிறைய வாசிக்க வேண்டும். பிள்ளைகளே, வாசிக்காமல் நான் ஒரு மாணவன் என்று சொல்வதில் எந்த பொருளும் கிடையாது. நிறைய வாசிக்க வேண்டும். மனித வரலாறை படிக்கக்கூடிய நீங்க மனித education is applying knowledge, sir. Application of knowledge. Wonderful. Application of knowledge is wisdom. Yes, sir. தெரிந்த அறிவியலை, அறிந்த அறிவை பயன்படுத்துவது. Yes, sir. சுய சிந்தனை. நாங்க சிவசுப்ரமணியம் சார் ஒன்று சொல்லிட்டு போகிறது, நான் ஒன்று சொல்லிட்டு போவேன், சாமி விவேகானந்தர் சொல்லுவார், நீ என்னடா சொல்கிற? அதுதான் பிரச்சனை இங்கே. சுயமாக சிந்திக்க வேண்டும். நல்ல பதில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்கள்ட்ட ஒரு சேர்த்துறான். பணம் இருந்தால் பணம் அப்படியே அடிச்சுட்டு போகிறாங்க. உங்களுக்கு லாட்ரி அடிச்சிருக்கு 10 கோடி ரூபா, அதனால் உடனே 50,000 அனுப்பி கொடுங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, வாங்க இந்த மாதிரி பண்ணுங்க, டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்கலாம்னா நம்பிடுறாங்க. அப்போது எது உண்மை எது போய் நம்ம புத்தியால் சிந்தித்து செயல்படுவது தான் கல்வி. கல்வி த்ரூ எஜுகேஷன் இஸ் அவர் ஓன் application of knowledge. Kayalvili, I like this answer very much. Therefore, Devi. Jesni. Jitni. Jesni. Reena. Jesni. Spelling? JESHNI. Jesni. Okay. Reena, சொல்லுங்க Reena. According to me, education is a powerful weapon. We can rule and we can stay wherever we want. திருப்பி சொல்லுங்க. Education is a powerful weapon. Education is a power. வாள் இல்லாமல் சண்டை போட முடியாது. ஆனால் கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம். ஐ லைக் திஸ். இதை சொன்னது யார் தெரியுமா? நான் சார். நீந்தான். அதை யார் சொன்னதுன்னு கேட்டால் நான் தான் சார். நெல்சன் மேண்டலா அவனும் சொல்லியிருக்கான். நெல்சன் மேண்டலா சொல்லியிருக்கிறான், எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். மைக்கேல் பெட்டி. இதில் இன்னொன்று போடுங்க பார்ப்போம்.
மைக்கேல்பட்டி மாணவி. அந்த மாணவி அவங்க அப்பாவும் ஒரு டெய்லர் தான், ஒரு சாதாரண சூழ்நிலையிலிருந்து. அது இருக்குங்களா? அந்த மாணவி தானாக முயற்சி பண்ணி கல்வி கற்று இந்த வருஷம் IPS பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லையா? ஓகே, பரவாயில்ல. ஓகே, இல்லை, அது இன்னொரு மாணவி IAS வான்மதி. சம் ப்ராப்ளம். அந்த